இது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் உண்டான உணர்வு. அதிமுக ஒரு திராவிட இயக்கமாக பயணிக்க வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 47ல சுதந்திரம், 67 வரை காங்கிரஸ் ஆட்சி. இந்தியாவிலேயே முதலில் காங்கிரஸை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி திராவிடத்தை சித்தாந்தத்தை முன்னிறுத்தி வெற்றி பெற்றது. எந்த அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க? மதத்தாலோ சாதியாலோ அல்ல, மொழி, தமிழ் இனம், தமிழர்களாக ஒன்றுபடுவோம், தமிழால் ஒன்றுபடுவோம் என்கிற அந்த கருத்தியல் சித்தாந்தம், சமூக நீதி பார்வை, அடித்தட்டு மக்களுக்கு உண்டான ஒரு கட்சியாக திராவிடம் கட்டமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த திராவிடத்துக்கு எதிராக இன்றைக்கு மதவாதம், சாதியவாதம், மண்டல வாரியாக பிரித்து அந்த சாதிய அரசியலையும் மதவாத அரசியலையும் கையில் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி பயணிக்கிறது. அவர்கள் இங்க தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைக்கு சித்தாந்த அரசியலை, இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு பாஜகவும், திராவிட சித்தாந்தங்களுக்கு திமுகவும் உரிமையாளர்கள் போல அதிமுக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறது. அதிமுகவின் தோள்களில் ஏறி நின்று தாங்களை வளர்த்து கொண்டு ஆளுகிற கட்சியாக பாஜக உருவெடுக்க வேண்டும், இந்த முறை கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன, தன் குடும்பத்துக்கு என்ன, தங்களுக்கான பாதுகாப்பு என்கிற அளவில் தான் அவர்கள் பயணிக்கிறார்.